வணக்கம். மன அமைதி. இந்த பரபரப்பான உலகத்துல நாம எல்லோரும் தேடுற ஒரு விஷயம் இது. இத பத்தி நீங்க சில கட்டுரைகளை பகிர்ந்திருந்தீங்க. அதிலிருந்து மன அமைதியை வளர்த்துக்க 12 வழிகளை பத்தி இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். பொதுவா சொல்ற டிப்ஸா இல்லாம இதுக்குள்ள என்ன ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். இந்த கட்டுரைகள்ல சொல்ற மன அமைதிங்கிறது வந்து வந்து பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல. அது சாத்தியமும் இல்ல. ஆமா, உண்மைதான். மாறாக, வாழ்க்கையில வர்ற ஏற்ற இறக்கங்கள ஒரு புயல் அடிக்கும்போது கப்பல் தடுமாறினாலும் கவிழாம நிதானமா போறா மாதிரி. அத சமாளிக்கிற ஒரு மனநிலை தான். ஓ. இது சமநிலை, அதாவது ஈக்வானிமிட்டின்னு சொல்வாங்க. சந்தோஷமா இருக்கும்போது மட்டுமில்ல, கஷ்டமா இருக்கும்போது அந்த சமநிலையை இழக்காம இருக்கிறது தான் உண்மையான அமைதி. இதுவே ஒரு நல்ல தொடக்கம். பிரச்சனைகளை தவிர்க்கிறது அமைதி இல்ல, அதை சமாளிக்கிற திறன் தான் அமைதின்னு சொல்றீங்க. சரி, இந்த திறனை வளர்த்துக்க நாம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த கட்டுரையில முதல் வழியா தியானத்தை சொல்லியிருக்காங்க. இது நம்மள பலரும் கேள்விப்பட்டதுதான். ஆனா இதுல ஏதாவது புதிய கோணம் இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. தியானம்னா உடனே 1 மணி நேரம் கண்ண மூடி உட்காரணும்னு நாம நினைக்கிறோம். ஆமா. ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெறும் 5 நிமிஷம் தியானம் செஞ்சா கூட நம்ம உடம்புல இருக்கிற மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலின் அளவு கிட்டத்தட்ட 20% வரை குறையும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அட, 5 நிமிஷத்துலயா? ஆமா, இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட பயிற்சி மட்டும் இல்ல, நம்ம உடலியலே மாத்துற ஒரு விஷயம். ஓ, இது உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இதை எப்படி செய்யணும்னு கவலைப்படாம சும்மா ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா இருந்தாலே போதும்னு சொல்றீங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. கம்ப்ளீட்டா செய்யணும்னு நினைக்கிறதே ஒரு விதமான மன அழுத்தம் தான். அதனால ஒரு வசதியான இடத்துல உட்கார்ந்து கண்ண மூடி உங்க கவனம் முழுசையும் உங்க மூச்சு மேல வைங்க. எண்ணங்கள் வரும் போகும். ம்ஹும். அத தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஒரு மேக மாதிரி வந்து போறத வேடிக்கை பாருங்க. அவ்வளவுதான். தியானம் செய்யும்போது கவனிக்க வேண்டிய முதல் விஷயமே மூச்சு தான். ஆனா அடுத்ததா திறம்பட சுவாசித்தல்னு தனியாவே ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம சாதாரணமா சுவாசிக்கிறதுல என்ன தப்பு? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு நகட். நம்மள பெரும்பாலானோர் ரொம்ப மேலோட்டமா தான் சுவாசிக்கிறோம். இதனால நம்ம முறையீரலோட முழு திறனையும் பயன்படுத்துறதே இல்ல. அப்படியா? பதட்டமா உணரும்போது நம்ம மூச்சு இன்னும் வேகமாகிடும். ஆனா நம்ம மெதுவாவும் ஆழமாகவும் சுவாசிக்கும் போது ஒரு மேஜிக் நடக்குது. என்ன மேஜிக் அது? நம்ம நரம்பு மண்டலத்துல ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு ஒரு பகுதி இருக்கு. ஆபத்து வரும்போது நம்மள தயார்படுத்துறது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இது ஆக்டிவேட் ஆயிடுது. சரி. ஆனா நாம மெதுவா மூச்சை உள்ளே இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்தி அப்புறம் மெதுவா வெளியே விடும்போது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு சொல்ற பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை நாம செயல்படுத்துறோம். ஓ. இது நம்ம உடம்புக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, நிதானமாயிருன்னு ஒரு சிக்னல் அனுப்புற மாதிரி. அட, இது தாரணா இருக்கு. அப்போ நம்ம கையிலேயே ஒரு எமர்ஜென்சி பிரேக் இருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியல. சரி, இப்படி நம்ம மனசையும் உடம்பையும் தியானம், சுவாசம் மூலமா கொஞ்சம் நிதானப்படுத்திட்டோம். அடுத்ததா நம்ம கண்ணோட்டத்தை மாத்துறத பத்தி பேசலாமா? இதுல நேர்மறை எண்ணங்கள், நன்றி உணர்வுன்னு 2 விஷயங்களை ஒன்னா சேர்த்திருக்காங்க. ஆமாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளது. நம்ம மூளை வந்து இயல்பாகவே எதிர்மறையான விஷயங்களை தான் அதிகம் கவனிக்கும். அது ஒரு பாதுகாப்பு உத்தி. ம். ஆனா நம்ம வேணும்னு நல்ல விஷயங்கள் மேல கவனத்தை திருப்பும்போது மூளையே நம்ம ரீப்ரோகிராம் பண்றோம். இதுக்கு நன்றி உணர்வு ஒரு மிகச்சிறந்த கருவி. அது சரி. ஆனா நன்றியா இருங்கன்னு சொல்றது சுலபம். இல்லாத விஷயங்களை பத்தி கவலைப்படுற மனச இருக்கிற விஷயங்களுக்கு எப்படி திருப்புறது? இதுக்கு பின்னாடி ஏதாவது உளவியல் இருக்கா? நிச்சயமா. இதுக்கு பேரு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு நம்ம மூளையில ஒரு பகுதி இருக்கு. இது ஒரு ஃபில்டர் மாதிரி. ஃபில்டரா? ஆமா. எது முக்கியம்னு நம்ம நினைக்கிறோமோ அத மட்டும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரோம். நீங்க ஒரு புதுசா ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா ரோட்ல போற கார்ல எல்லாம் உங்க கண்ணுக்கு அந்த மாடல் மட்டும் தெரியும். ஆமாமா, அது நடக்கும். இல்ல, தேடுறதுக்கு உங்க மூளைய பழக்கப்படுத்துறீங்க. இல்லாதத விட்டுட்டு இருக்கிறத அது ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. அப்போ இது வெறும் நல்ல பழக்கம் மட்டும் இல்ல, நம்ம மூளையோட ஃபில்டரையே மாத்தி அமைக்கிற ஒரு பயிற்சி. இது ஒரு முக்கியமான புள்ளி. கண்ணோட்டத்தை மாத்துறதுல அடுத்ததா ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் தீர்ப்பு கூறாதிருத்தல்னு 2 விஷயங்கள் வருது. இது கொஞ்சம் ஆழமானதா தெரியுதே. ஆமா. ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அக்செப்டன்ஸ்னா என்ன? சில விஷயங்கள நம்மால மாத்த முடியாது இல்லையா? போக்குவரத்து நெரிசல், மத்தவங்களோட குணம், இப்படி. கரெக்ட். அத மாத்த முயற்சி பண்ணி சண்டை போடுறதுக்கு பதிலா, சரி இது இப்படிதான் இருக்குன்னு ஏத்துக்கிறது. இது சரணடைறது இல்ல. யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வழிய கண்டுபிடிக்கிறது.
ஆனா நடைமுறையில இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்னா அத தப்பு அல்லது கெட்டது நம்ம மனசு உடனே தீர்ப்பு சொல்லிடுது. அந்த தீர்ப்பை நிறுத்துறது எப்படி? அதுக்கு ஏதாவது வழிகள் இந்த கட்டுரை சொல்லுதா? ஒரு அருமையான ஓமைய குறிப்பிடுது. நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வானத்துல போற மேகங்கள் மாதிரி பார்க்க சொல்லுது. மேகங்கள் மாதிரியா? ஆமா. கோவம், வருத்தம்ங்கிற மேகம் வரும். நாம உடனே ஐயோ கோபப்படக்கூடாதே நான் கெட்டவன்னு நம்மளே தீர்ப்போட பிடிச்சுக்கிறோம். அதுக்கு பதிலா ஓ இப்போ எனக்குள்ள கோபம்ங்கிற மேகம் வந்திருக்குன்னு கவனிக்க மட்டும் செஞ்சா போதும். சரி சரி. அது நிரந்தரம் இல்ல. கொஞ்ச நேரத்துல அதுவும் கடந்து போயிடும். அந்த மேகத்தோட சண்டை போடாம இருந்தாலே போதும். அந்த மேக ஓமை நிஜமாவே ஒரு வித்தியாசமான பார்வையை தருது. சரி, நாம இப்போ உள்ளுக்குள்ள என்ன பண்ணலாம், நம்ம கண்ணோட்டத்தை எப்படி மாத்தலாம்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த புதிய கண்ணோட்டத்தோட வெளி உலகத்துல நாம என்னென்ன செயல்கள் செய்யலாம். இதுல முதல்ல சொல்றது நிகழ்காலத்துல வாழுங்கள். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா எப்படி செய்யறது? இதுக்கு பெரிய பயிற்சிகள் தேவையில்ல. நாம செய்யற அன்றாட வேலைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு, நம்ம காலையில காஃபி குடிக்கிறோம். ஆனா நம்ம மனசு நேத்து நடந்த மீட்டிங் பத்தியோ, சாயங்காலம் என்ன சமைக்கிறதுன்னோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் நடக்குது. அதுக்கு பதிலா அந்த 5 நிமிஷம் அந்த காஃபியோட வாசனை, அதோட சூடு, அதோட சுவை, இதுல மட்டும் முழு கவனத்தையும் வைக்க முயற்சி பண்ணலாம். சாப்பிடும்போது, நடக்கும்போது, பாத்திரம் கழுவும்போது கூட இதை செய்யலாம். இது மனசுக்கு ஒரு சின்ன ரீசெட் பட்டன் மாதிரி. மனசுக்கு ஒரு சின்ன விடுமுறை கொடுக்கிற மாதிரி. இதை நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தோட இணைக்க முடியுமா? அதாவது இயற்கையோட இணையறத பத்தி என்ன சொல்றாங்க? அதுக்கு நாம பெரிய மலைகளுக்கோ காடுகளுக்கோ போகணுமா? தேவையே இல்ல. இந்த கட்டுரையில ஒரு அருமையான அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. நகரத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிற ஒருத்தர் தன்னோட பால்கனியில இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊத்துற அந்த 10 நிமிஷத்தை தன் நாளோட மிக அமைதியான பகுதியா மாத்திக்கிட்டாராம். ஓ, அந்த இலைகளை தொட்டு பாக்குறது, மண்ணோட வாசனைய உணர்றது, புதுசா வர தளிர கவனிக்கிறது, இதுவே போதும். ஜன்னல் வழியா தெரியற மரத்தை பாக்குறது கூட இயற்கையோட இணையறதுதான். இது ஒரு நல்ல நடைமுறை யோசனை. இயற்கையோட இணையற மாதிரி சக மனிதர்களோட இணையறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆழமான உறவுகளை வளர்க்கிறது. இது எப்படி மன அமைதிக்கு உதவும்? நாம சமூக விலங்குகள். நல்ல உறவுகள் நம்ம மனநலத்துக்கு ரொம்ப அவசியம். ஆனா இங்க ஆழமான உறவுகள்னு சொல்றது 100 நண்பர்கள் Facebookல இருக்கிறதே இல்ல. ம், உங்களோட உண்மையான சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் யார்கிட்ட முழுமையா பகிர்ந்துக்க முடியுமோ அந்த மாதிரி சில உறவுகள். அவங்க கூட நேரம் செலவழிக்கும் போது முழுசா அவங்க கூடவே இருக்கணும். போனை பார்த்துக்கிட்டே பேசாம அவங்க கண்ணை பார்த்து அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அந்த உண்மையான இணைப்பு தான் மனசுக்கு ஒரு பெரிய பலத்தையும் அமைதியும் கொடுக்கும். உண்மையான இணைப்பு, அதுதான் இங்க முக்கிய வார்த்தை. சரி, வெளி உலகத்துடனான தொடர்புகளை பத்தி பேசிட்டோம். இப்போ கடைசியா மறுபடியும் கவனத்தை நமக்கு உள்ளே திருப்பலாமா? இதுல உங்களுக்காக அன்பை வளர்த்து கொள்ளுங்கள், அதாவது செல்ஃப் லவ்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் சுயநலமா கேக்குதே. இல்லவே இல்ல. இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஒரு காலி குடத்துல இருந்து மத்தவங்களுக்கு தண்ணி ஊத்த முடியாது இல்லையா? அதுவும் சரிதான். முதல்ல நம்ம குடம் நிறையணும். நம்மள நாமளே ஏத்துக்கிட்டு நம்ம குறைகளோடு நம்மள நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மத்தவங்க மேலயும் உண்மையான அன்பை காட்ட முடியும். நம்மள நாமளே எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தா மனசுல எப்படி அமைதி இருக்கும்? உண்மைதான். நம்மளோட பெரிய விமர்சகரே நாம தான். இத மாத்துறதுக்கு ஏதாவது சின்ன பயிற்சி இருக்கா? ஒரு எளிய பயிற்சி இருக்கு. உங்கள பத்தி உங்களுக்கு பிடிச்ச 3 விஷயங்களை எழுதுங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா உங்க நெருங்கிய நண்பர் உங்கள பத்தி என்ன நல்ல விஷயங்களை சொல்வார்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஓ, நீ நல்லா சமைப்ப, நீ நல்லா ஜோக் சொல்வ, கஷ்டத்தை கூட இருப்ப, இப்படி சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். நம்ம பலத்தை நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். இது சுய அன்பு. இது சுய பாதுகாப்பு, அதாவது செல்ஃப் கேரோட எப்படி தொடர்புபடுது? சுய பாதுகாப்புனா விலை உயர்ந்த ஸ்பாவுக்கு போறதுன்னு ஒரு பிம்பம் இருக்கே. சுய பாதுகாப்புங்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவைன்னு இந்த கட்டுரை தெளிவா சொல்லுது. உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்கற, உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கற எந்த ஒரு விஷயமும் சுய பாதுகாப்பு தான். அது ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், நல்ல பாட்டு கேட்கறதா இருக்கலாம். இல்ல சும்மா எந்த வேலையும் செய்யாம அரை மணி நேரம் இருக்கிறது கூட இருக்கலாம். கனெக்ட். முக்கியமான விஷயம், இதை உங்க நாட்காட்டியில ஒரு முக்கியமான சந்திப்பு மாதிரி குறிச்சு வச்சு அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இத ஒரு வேலையா பார்க்காம நமக்கு நாமே செஞ்சிக்கிற ஒரு உதவியா பார்க்கணும். சரி, இந்த பகுதியோட கடைசி நுட்பம் அமைதியான இடத்தை காட்சிப்படுத்துதல். இது ஒரு விதமான மனரீதியான தப்பித்தலா? ஒரு வகையில ஆமா. ஆனா அது ஒரு ஆரோக்கியமான தப்பித்தல். மனசு ரொம்ப அழுத்தமா குழப்பமா இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நீங்க ரொம்ப அமைதியா உணர்ற ஒரு இடத்துக்கு மனசால பயணம் செய்யறது.
ம்ஹும். அது ஒரு கடற்கரையா இருக்கலாம், மலை உச்சியா இருக்கலாம், இல்ல உங்க பாட்டி வீடா கூட இருக்கலாம். அங்க இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அங்க என்ன சத்தம் கேக்குது, என்ன வாசனை வருது, காத்து எப்படி இருக்குன்னு உணர்ந்து பார்க்கணும். ஓ. இது உடனடியா நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து ஒரு சின்ன இடைவெளி கொடுக்கும். இது ஒரு மனரீதியான முதலுதவி பெட்டி மாதிரி. அருமை. அப்போ தியானம் சுவாசம்னு நமக்கு உள்ளே ஆரம்பிச்சு நம்ம கண்ணோட்டத்தை மாத்தி அப்புறம் இயற்கை உறவுகள்னு வெளி உலகத்தோட இணைந்து கடைசியா மறுபடியும் சுய அன்பு சுய பாதுகாப்புன்னு நமக்குள்ளேயே முடிக்கிறோம். ஒரு முழுமையான பயணமா இருக்கு. இந்த 12 வழிகளையும் நம்ம பார்த்துட்டோம். இவை எல்லாருக்கும் பொருந்துமா? நிச்சயமா இல்ல. இது ஒரு பஃபே மாதிரி தான். இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது உங்க வாழ்க்கைக்கு பொருந்துதோ அதை எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். சரி சரி. எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பொருத்தமான சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை ஒரு பழக்கமா மாத்த முயற்சி செய்யலாம். சரி. இந்த ஆழமான அலசலின் இறுதியா நீங்க நம்ம நேயருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இறுதியா ஒரு சிந்தனை. இந்த கட்டுரை மன அமைதியை கண்டுபிடிக்க வழிகளை சொல்லுது. ஆனா ஒருவேளை அமைதிங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு புதையல் இல்ல. அது ஏற்கனவே நமக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ஒரு இயல்புன்னா என்ன பண்றது? நல்ல கேள்வி. நம்ம அன்றாட கவலைகளும் மன அழுத்தங்களும் எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து அதை மூடி மறைச்சிருக்கலாம். இந்த 12 பயிற்சிகளும் அந்த மேல இருக்கிற தூசியை தட்டி விடுறதுக்கான கருவிகள் தான். இத மனசுல வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன பழக்கத்தை இந்த வாரம் நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? உங்க வாழ்க்கையில இன்னொரு வேலையை சேர்க்கறதுக்காக இல்ல, மாறாக ஒரு அடுக்கு மன அழுத்தத்தை நீக்கி உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த அமைதியை வெளிக்கொண்டு வரதுக்காக.